12th Standard Mathematics, Chapter 1, Applications of Matrices and Determinants, Exercise 1.2, third problem. Find the inverse by Gauss-Jordan method. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துருக்குறோம். ஸோ இந்த காஸ்-ஜோர்டன் மெத்தடில் எப்படி நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆர்டர் வந்து 2ன்றதுனால ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2, இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். இந்த I2வை நாம் ரைட் சைடில் ஏவுக்கு ரைட் சைடில் சேர்த்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்கள். இப்போது ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் I2, இந்த I2ன்றது என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ ரைட் த மேட்ரிக்ஸ் ஆஸ் இட் இஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஏ அப்படி எழுதிக்கலாம் இல்லையா. 2 -1 5 -2 ஒரு லைன். I2 அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து என்ன, 1 0 0 1 ஆஃப் ஆர்டர் 2. இந்த மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்ம ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸாக எடுத்துருக்குறோம். இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் காஸ்-ஜோர்டன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, we have to apply elementary row operations on this matrix, augmented matrix. அந்த elementary row operations அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் AI2 அப்படின்னு இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி மாறும் அப்படின்னா, I2 A இன்வர்ஸ் அப்படின்னு மாறும். இந்த எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்ளை பண்ணிட்டே வரும்போது இங்கே இந்த 2 -1 5 -2 இருக்கு இல்லையா, அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ், அந்த இடத்துல இந்த 1 0 0 1ன்ற அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்துடும். அதான் இங்கே I2ன்னு போட்டுக்கிறேன். அப்போ அந்த மாதிரி நம்ம எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கிற 1 0 0 1 வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டு ஒரு 2/2 அந்த இங்கே வந்து ஒரு நம்பர்ஸ்லாம் புது நம்பர்ஸாக கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னவாக இருக்கும், இந்த ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸாக இருக்கும் அப்படின்றது அந்த காஸ்-ஜோர்டனுடைய மெத்தட். சரியா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ், ரோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ரோ எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு சைன் வந்து ஈக்குவலன்ட் சைனாக கன்வெர்ட் ஆகும். எப்பயுமே ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸாக ஆகிடும் அது. அதனால் ஃபஸ்ட்டு ரூல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த R2வில் ஒரு சேஞ்ச் பண்ணலாம். என்ன பண்ணுறோம் பாருங்கள். R2 கேன் பி ரிட்டன் ஆஸ் R2 - 2R1. இந்த மாதிரி நம்ம நிறைய ரூல் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ரேங்க்லாம் கண்டுபிடிக்கும் போது எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம். அதனால் இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூலை வந்து எழுதி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. R2 என்ன, R2 என்ன, 5. R2ன்றது வந்து 5 -2 0 1. அடுத்தது 2R1. 2R1னா R1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 -2 2 0. ஸோ இப்போ இங்கே R2க்கும் 2R1க்கும் நடுவில் என்ன இருக்குது, மைனஸ் சைன் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் இருந்தால் இந்த சைனெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், செப்ரேட் பண்ணோம். R2 வந்து 2R1 செப்ரேட் பண்ணணும்னு மீனிங் இல்லையா. அப்போ செப்ரேட் பண்ணும்போது 2R1க்கு சைன் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும், இந்த ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ண பிறகு என்ன பண்ணோம், ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 5ஐயும் -4, 5லேருந்து 5 தான் பெரிய நம்பர் இல்லையா. 5 -4 வந்து 1. அப்போ சைன் வந்து 1 தான், ப்ளஸ் அப்படி இருக்கட்டும். -2ஐயும் +2 ஆட் பண்ணால் 0 ஆகிடும். 0ஐயும் -2 ஆட் பண்ணால் -2 ஆகும். 1ஐயும் 0 ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ரூலை அப்ளை பண்ணி கிடைச்ச இந்த என்ட்ரிஸ் அல்லது எலமெண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணோம், நாம் இங்கே R2வில் எழுதணும். ஸோ முதல்ல R1ல் எந்த சேஞ்சும் கிடையாது, அது அப்படியே எழுதிக்கலாம். R1 என்ன, R1ல் இருக்கக்கூடியது 2 -1 1 0. இப்போ சேஞ்ச் எதில் மட்டும்தான், R2வில் மட்டும்தான். இங்கே R2ன்னு எழுதி R2ன்ற ரூல் எங்கே ரெண்டாவது ரூல் தான் அந்த ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நேராக எழுதிக்கோங்க. அதே மாதிரி அந்த ரூல் அப்ளை பண்ணும்போது முதல்ல இங்கே என்ன R2ன்னு ஆரம்பித்தா அதே மாதிரி இங்கேயும் R2 தான் முதல்ல போடணும். R2லேருந்து என்ன பண்ணலாம், நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதோ அல்லது டிவைட் பண்ணுறதோ பண்ணி என்ன பண்ணலாம், வேறு ஒரு ரோவை நம்ம இது கூட சேர்க்கறது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்குது என்ன, 1 0 -2 1, அதை கொண்டு வந்து இங்கே எழுதிடலாம். 1 0 -2 1.
ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராசஸ் வந்து எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது நம்முடைய எய்ம் வந்து என்னவாக இருக்கணும்னா, இங்கே 2 இருக்கிற இடத்த வந்து 1ஆக மாற்றணும், இந்த -1 இருக்கிற இடம் வந்து 0 ஆகணும், இந்த இடம் 0 ஆகணும், இங்கே 1 ஆகணும். அதுதான் நம்ம எய்மில் வச்சு அப்படியே பண்ணிகிட்ருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, செகண்ட் ரோவில் அதுக்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் 1 இருக்குது. இப்போ இந்த 2 ரோவையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணால் நமக்கு இந்த 1 வந்து எங்கே வந்துடும், R1 இருக்கிற இடத்துல இந்த A11 இடத்துக்கு வந்துடும். ஸோ அப்போ அடுத்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் என்ன யூஸ் பண்ணலான்னா, R1ஐயும் R2ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதாவது R1ல் இருக்க எல்லா எலிமெண்ட்டையும் R2க்கும், R2ல் இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரிஸையும் R1க்கும் கொண்டு போய் எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து 1 0 -2 1. இது வந்து R2 எங்கே கொண்டு வந்துட்டோம், R1 கொண்டு வந்துட்டோம். இப்போ R1ல் இருக்கிற எலிமெண்ட்டில் R2 கொண்டு போனால் 2 -1 1 0. ஸோ இது ஒரு ரூல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து 1 0 வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்முடைய எய்ம் என்ன, இந்த 2 இருக்கிற இடம் என்ன ஆகணும், 0 ஆகணும், இந்த -1 இருக்கிற இடம் வந்து 1 ஆகணும். சரி, இப்போ அதுக்கு என்ன ரூல் அப்ளை பண்ணலாம்? இந்த ரூல் எழுதுறது மட்டும்தான் உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ R1ல் எந்த சேஞ்சும் கிடையாது, 1 0 -2 1, இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ இந்த 2 வந்து என்ன ஆக்கணும், 0 ஆக்கணும். அதுக்கு நம்ம இந்த R1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2க்கு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் என்ன, 1 R1ல். இந்த 1 வந்து 2க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம செப்பரேட் பண்ணால் என்ன ஆகிடும், அந்த இடம் 0 ஆகிடும். அதனால் R1ல் இருக்கக்கூடிய இந்த 1 நம்ம 2க்கு ஈக்குவலாக மாற்றுறதுக்கு அந்த ரோ ஃபுல்லாக என்ன செய்யலாம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ரூல் எழுதுகிறோம் பாருங்கள், R2 கேன் பி ரிட்டன் as R2 - 2R1. அதாவது R1ல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி என்ன செய்கிறோம், R2லேருந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அதை கூட இங்கே எழுதிக்கலாம். நம்ம எப்பயுமே உங்களுக்கு வந்து அந்த எலிமெண்ட்ஸை வந்து எழுதி போட்டது பெஸ்ட்டு. ஸோ R2 என்ன, இப்போ இந்த R2ன்னும் போது இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த மேட்ரிக்ஸில் R2 என்னவாக இருக்கு பாருங்கள், R2 2 -1 1 0. சரியா, இங்கே வந்து R1 வரணும், R1 2R1 இந்த இடத்துக்கு வந்து 2R1. ஓகே, இப்போ இந்த 2R1 R1ல் இருக்கக்கூடிய இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 1 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2, அடுத்தது 0 -4 2. சரியா, இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து R2லேருந்து 2R1 செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணுறதுனால நம்ம கட்டாயம் 2R1உடைய சைன்லாம் சேஞ்ச் பண்ணணும். இது ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், 0க்கு சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. -4 வந்து +4 ஆகும், +2 வந்து என்ன ஆகுது, -2 ஆகுது. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. சைன் சேஞ்ச் பண்ண பிறகு ரெண்டையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். 2 -2 ஆட் பண்ணால் 0, -1 0 ஆட் பண்ணால் -1, +1 +4 ரெண்டையும் ஆட் பண்ணால் +5, 0 கூட -2 ஆட் பண்ணால் -2. ஸோ இந்த எலமெண்ட்ஸை எடுத்து எங்கே எழுதணும், நம்ம R2ல எழுதணும். ஸோ எழுதும்போது இங்கே பாருங்கள், 0 -1 5 -2. சரியா, இப்போ பாருங்கள் நம்ம எய்ம் படி ஃபஸ்ட் இந்த எலமெண்ட்டு 1 ஆகிடுச்சு, இது 0 ஆகிடுச்சு, இங்கேயும் 0 ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு சேஞ்சு தான் நமக்கு தேவை. இந்த -1 வந்து என்ன ஆகணும், 1 ஆகணும், +1 ஆகணும். அங்கே ஏற்கனவே -1 இருக்குது, அதை +1 நான் மாற்றணும். அப்படின்னா இது வந்து இந்த ரெண்டாவது செகண்ட் ரோ இருக்கு இல்லையா, R2வை நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணாவே போதும். -1 மல்டிப்ளை பண்ணாவே இந்த -1 என்ன ஆகிடும், +1 ஆகிடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ரூல் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபர்ஸ்ட் ரோவில் நோ சேஞ்ச், 1 0 -2 1. சரியா, இங்கே வந்து என்ன ரூல் அப்ளை பண்ண போகிறோம், R2 கேன் பி ரிட்டன் as -1 into R2. அதாவது R2ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 0 into -1 0, -1 into -1 +1, -1 into 5 -5, -1 into -2 +2. இப்போ பார்த்துக்கோங்க,
இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸுடைய லெஃப்ட் சைடு 1 0 0 1 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 மாறிடுச்சு. சரியா? இந்த மாதிரி மாறினா அந்த I2ன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடியது என்னவாக இருக்கும்? ஏ இன்வர்ஸாக இருக்கும். இதுதான் காஸ் ஜோர்டானுடைய இது. தேர்ஃபோர் என்ன இங்கே வந்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன, இந்த ஏ இன்வர்ஸ்ன்றது இந்த மேட்ரிக்ஸ், அதாவது நமக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் தான் வந்து என்னவாக இருக்கும்? ஏ இன்வர்ஸாக இருக்கும். ஸோ அப்போது என்ன பாருங்கள், -2 1 -5 2 இது வந்து ஏ இன்வர்ஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன எழுதுனா அப்ளையிங் காஸ் ஜோர்டன் மெத்தட் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் என்ன இந்த மெத்தடு அப்ளை பண்ணுறோன்னு தெரியும். அப்ளையிங் காஸ் ஜோர்டன் மெத்தட். என்ன காஸ் ஜோர்டன் மெத்தட்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸாக என்னவோ மாற்ற போகிறோம், ஐடென்டி மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? காஸ் ஜோர்டன் மெத்தட். ஸோ தேங்க்யூ.